கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது ஒரு விசுவாச வார்த்தை. இதை நீங்கள் நிறைய தடவை கேட்டு நல்லா தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை பொறுத்தவரை நாம் அறிக்கை பண்ணால் மட்டும் போதாது. இதில் சில விஷயங்கள் கேட்க முன்னாடி நாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது உண்மை. ஆனால் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிறது நடக்கலைன்னா நாம் என்ன பண்ணுவோம்? நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் சரியானவிதானா? நாம் என்ன காரியங்கள் கேட்டாலும் முதல்ல அது ஆண்டவருக்கு சித்தமானு உங்களுக்கு தெரியுமா? நாம் கேட்கிற காரியங்கள் முதல்ல ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கணும். ஏசப்பாக்கு சித்தமில்லாத ஒன்றை நாம் கேட்கும்போது நடக்கலைன்னா அடுத்து ஏசப்பா அதைவிட நன்மையானவைகளை தர வல்லவர். ஏசப்பா கண்டிப்பாக தாங்கன்னு நாம் கேட்போம். ரொம்ப ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அப்பொழுது நாம் கேட்கும்போது அதை ஏசப்பா தருவாங்க. ஆனால் அதன் பிறகு அதனால் வரக்கூடிய நன்மை தீமைகளை நாம் தான் அனுபவிக்கணும். எனவே எதையும் கேட்க முன்னாடி அது ஏசப்பாக்கு சித்தமானது தானான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏசப்பாவுடைய சித்தம் எப்பொழுதும் நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். அல்லது கேட்கும்போதே ஏசப்பா உங்களுக்கு இது சித்தமானபடி இதை என்ன நடத்துங்க அப்படின்னு கேளுங்க. அல்லது இந்த காரியம் உங்களுக்கு சித்தமானால் மட்டும் தாங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நம்ம ஏசப்பா சர்வ வல்லமை உள்ளவங்க. அதுபோல் ஒன்றை கேட்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஏற்ற நேரம் ஒன்றை வச்சுருப்பாங்க. அந்த டைம் அதை தருவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா நாம் ஜெபிக்கிற அதிகப்படியான ஜெபம் மன்றாட்டுகள் நம்ம ஆசீர்வாதத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நாம் பெற வழி செய்யலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி ஜெபிக்க முன்னாடி இந்த காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இனி இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சு நீங்கள் இந்த வார்த்தை சொல்லி ஜெபிங்க. ஏசப்பா உங்கள் காரியங்களில் அற்புதம் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.